ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டனை சேர்ந்த F-35B ரக போர் விமானம் வந்து திருவனந்தபுரத்தில் ஜூன் 14 அன்னைக்கு வந்து எமர்ஜென்சி லேண்டிங் வந்து மேற்கொண்டிருந்தாங்க. லோ ஃபியூல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டர் ஜெட்டை திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் பண்ணியிருந்தாங்க. பிரின்ஸ் ஆஃப் வேல் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்ஸ் சார்ந்த அந்த F-35B ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன்லேருந்து இண்டோ பசிபிக் மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் நேவி கூட சேர்ந்து ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ்க்காக வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. மேலே பறந்துட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபியூல் வார்னிங் அப்படிங்கிறது வந்தனால எமர்ஜென்சி லேண்டிங் ரெக்வஸ்ட் வந்து நியர்பைல இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல வந்து அந்த ரெக்வஸ்ட்டை மேற்கொண்டு அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து லேண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபியூல் எல்லாமே நிரப்பி பார்த்துமே அந்த ஃபைட்டர் ஜெட்டால வந்து டேக் ஆஃப் ஆக முடியல. அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க அந்த ஃபிளைட்ல வந்து ஹைட்ராலிக் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2-3 வாரமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டர் ஜெட் விஐபி பிரைவேட் ஜெட்ஸ் வந்து பார்க் பண்ணிருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து இந்த ஜெட்டையுமே பார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப வெயிலே நின்றுட்டே இருந்திருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபீஸுமே வந்து பிரிட்டன் கிட்ட வந்து சார்ஜ் பண்ண போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பெர் டேக்கு வந்து அரௌண்ட் 25,000 கிட்ட சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 lakhs வந்து பிரிட்டன் பே பண்ணிருக்கு ஆஸ் அ பார்க்கிங் சார்ஜுக்கு மட்டுமே. பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து அந்த ஒரு ஏர்கிராஃப்டை செக் பண்ணியும் பார்த்துருக்காங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணவே முடியல டில் டேட். அந்த ஜெட்டோட ஓவரால் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 83 மில்லியன் யூரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. அமெரிக்கா சேர்ந்த கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா லாக்ஹீட் மார்டின் ஏரோநாட்டிகல்ஸ். அவங்க தயாரிச்சது தான் இந்த F-35B சொல்லக்கூடிய அதிநவீன போர் விமானம். இந்த ஒரு விமானம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்டிலுமே ஈஸியா வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இது ரொம்பவே காஸ்ட்லியான ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஜெட்டும் கூட. ஸோ F-35 சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியன்ஸ் இருக்கு. F-35A, F-35B அண்ட் F-35C சொல்லிட்டு. F-35A அண்ட் F-35C ரெண்டு ஜெட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் மாதிரி தான். எப்படி டேக் ஆஃப் ஆகிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா லேண்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே சேம். F-35B ஃபைட்டர் ஜெட்ல வந்து ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இப்படி ஜெட் இருக்குன்னு வைங்க, அப்படியே வெர்டிகலா வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும். அதே வந்து F-35A அண்ட் C வந்து அப்படி பண்ண முடியாது. ரன்வேல போயிட்டு தான் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆக முடியும். பட் இந்த F-35B வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து எப்படி டேக் ஆஃப் ஆகுமோ அதே மாதிரி வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டால வந்து டேக் ஆஃப் ஆக முடியும். அண்ட் ஆல்சோ வந்து லேண்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லயே வந்து இந்த F-35B வந்து லேண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஹைலைட்டடா சொல்லக்கூடியது. அண்ட் இந்த ஃபைட்டர் ஜெட்டோட டாப் ஸ்பீட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1960 km/h 1960 km/h ஸ்பீட்ல வந்து இந்த ஃபைட்டர் ஜெட்டால டிராவல் பண்ண முடியும். எவ்வளவு ஃபாஸ்டான ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபைட்டர் ஜெட். நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து ட்ரை பண்ணியுமே இந்த ஃபைட்டர் ஜெட்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃபே பண்ண முடியல. இதை பார்த்து டிபிக்கல் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால அந்த ஒரு விஷயமும் வைரலா போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து போட்டோ எடுத்து OLXல வந்து விளம்பரமும் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நான் வந்து இதில் அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. OLXல வந்து நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் பார்த்திருப்பீங்க, பைக்ஸ் பார்த்திருப்பீங்க, ஏன் மொபைல் போன்லாம் பார்த்திருப்பீங்க. பட் ஃபைட்டர் ஜெட் பார்த்திருக்கீங்களா? இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் போட்டு இந்த பைலட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, இந்த ஜெட் வேணும்னா நீங்க வந்து இவ்வளவு ரூபாய் பே பண்ணிட்டு நீங்க அந்த ஜெட்டை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்காங்க.